வணக்கம் மக்களே. தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விகடன் குழுமம். விகடன் குழுமத்திலிருந்து வெளியிடக்கூடிய ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நாணய விகடன், மோட்டார் விகடன், பல்வேறு துறைகள்லையும் அவங்க பத்திரிகைகளை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் தமிழக அரசியலை மையமாக கொண்டு, சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 18ஆம் தேதி அது வெளியானது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்ட 234 தொகுதியிலையும் அவங்க சர்வே முடிகளை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 400 பேரில் அவங்க அந்த டிக்கெட் சைஸை 400 பேர்கிட்ட கள ஆய்வுகளை மேற்கொண்டு யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு பதில் போட்டிருக்காங்க. இதில் எனக்கு மிக முக்கியமாக நெருடலாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட கேட்குறாங்க. 234 தொகுதியில் அதில் 44% பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலினுக்கு 28%, எடப்பாடியாருக்கு 25%, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு 3%. ஸோ இதில் அதிகமாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தான். பட் ஆனால் தேர்தல் முடிவுகளில் 234 தொகுதியில் தாவேக்காவுக்கு எத்தனை இடம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் முதல்வராக வரணும்னு விஜயை விரும்புகிறாங்களாம். ஆனால் தாவேக்காவுக்கு 3 சீட்டு தான் கொடுப்பாங்களே. இது என்னடா முன்னுக்கு பின் முரணாக இருக்கே, முன்ன போனால் கடிக்கி பின்ன போனால் உதைக்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக இருக்கே. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த விகடனுடைய சர்வேயை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. அதுக்காக நம்ம விகடன் குழுமத்தை குறைத்து மதிப்பிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான நிறுவனம். பட் ஆனால் இந்த முடிவு இது எனக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி எழுப்பிச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். ஸோ விகடனுடைய இந்த சர்வே முடிவுகள் சொல்லக்கூடியது என்ன, நிறைய இடங்களில் அவங்க திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்ட தகவல்கள் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் திமுக தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன, உண்மையிலேயே திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி அடைய போகுது, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விகடனுடைய சர்வே முடிவுகள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளில் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. இதற்கு கிட்டத்தட்ட 539 தன்னார்வலர்களை அவங்க வாலண்டியர்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. 93,600 வாக்காளர்கள்ட்ட அவங்க அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது அந்த கள நிலவரங்கள், அந்த ஃபீல்டு விசிட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது ஒரு மெகா சர்வேயாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் அவங்க இந்த முறை அந்த சர்வே டிஜிட்டல் மயமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மொபைல் ஆப்லேயே போய் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஆக்சுவலாக அந்த லொக்கேஷனில் தான் எடுக்கிறாங்களாங்கிறது அந்த ஜியோ டேக்கில் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேல அவங்க பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு 400 பேர் என 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 93,600 பேர்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ சர்வேல மொத்தமாக 6 கேள்விகள் பெறப்பட்டன, ஒரு துணை கேள்வியுமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி முடிவுகளில் அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி அதிகபட்சமாக 121 தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 121 தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக 97 இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேமுதிக 4 அப்படின்னு இருக்காங்க, அதுவும் சிக்கல் தான். CPM 4, VCK 3. நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் கபலீகரம் பண்ண போகுது யாருடைய வாக்குகள் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள். ஓப்பனாக சொல்கிறேன்னா, தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்களுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் இந்த முதல்ல மாதிரி முழுங்க போகுது. இது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனுக்கே தெரியும். ஸோ மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் VCK இருக்குது. ஸோ VCK 3 தொகுதிகளில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுலாம் சந்தேகமான விஷயம். ஆனால் விகடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. மதிமுக 1 தொகுதி சொல்லியிருக்காங்க. மதிமுகலாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதிமுக கூட்டணி 83 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக ப்ளஸ் கூட்டணி எல்லாமே சேர்ந்து 83 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக மட்டும் 75 தொகுதிகளில் சொல்லியிருக்காங்க. பாமக 3,
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2, பாஜக 2, புரட்சி பாரதம் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 121 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம மீண்டும் பதிவு பண்ணுறோம். ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு படுதோல்வி அடைவார். மிகப்பெரிய அதிருப்தி ராதாபுரத்தில் அப்பாவுக்கு எதிராக இருக்குது. அடுத்து ஆலங்குளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனோஜ் பால் பாண்டியன், பிஹெச் பாண்டியனுடைய மகன், அவர் கடந்த முறை அதிமுகவில் போட்டிட்டார், தற்போது கட்சி மாறி திமுகவில் போட்டிட்டார். மிகப்பெரிய அதிருப்தி அவர் மேலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாளையங்கோட்டை தொகுதி அப்துல் வஹாப், அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. மிகப்பெரிய அதிருப்திக்கு தொகுதிக்கு எதுவுமே செய்யலை, தொகுதி வாக்காளர்களை சரியாக மதிப்பதில்லை, ஏதாவது பிரச்சனை போனால் ஒருமையில் பேசுவது அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக நாங்குநேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸில் ரூபி மனோகரன் மீண்டும் நிப்பாட்டிருக்காங்க. ரூபி மனோகரன் கடந்த முறை போட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே அவர் செல்லும் போது இந்த பெரும்பத்து நாங்குநேரி பெரும்பத்து சம்பவத்துக்கு செல்லும் போது அவரை மக்கள் விரட்டினர். ஏன்னா நாங்குநேரி பெரும்பத்தில் கிட்டத்தட்ட 9 பேரை வெட்டினாங்க. எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை, தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. ஸோ அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஆனால் விகடன் என்ன சொல்லுதுன்னா நாங்குநேரியில் ரூபி மனோகரன் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது, ராதாபுரத்தில் அப்பாவு தான் ஜெயிப்பார்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் முரண்பட்ட தகவல்களாக இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கும் போது அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தகவல்களை அவர்களால் சொல்ல முடியாது, எதிராக செயல்பட முடியாது. இது அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம். இது வந்து நீங்கள் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் சரி, நாங்கள் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் சரி, இதுதான் நடக்கும், இதுதான் விஷயம். ஸோ ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விடன் மீது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு ஓப்பனாக ஒரு பெரிய நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வெளியிடும் போது கண்டிப்பாக ஆளும் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக விகடனுக்கும் அது இருந்திருக்கக்கூடும். ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா திமுக 121 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நான் ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னுடைய கணக்கு அதிகபட்சமாக திமுக 90லிருந்து 100, திமுக கூட்டணி 90லிருந்து 100 தொகுதிகளை தான் வெற்றி பெறுவார்கள். அதுவும் குறிப்பாக சென்னையில் மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பார்கள். இதுதான் நடந்தது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் சென்னைக்கு என்று ஒரு தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னை மக்களுடைய தலையில் தபேலா வாசிக்க திமுக திட்டமிட்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. பெரம்பூரில் மிக பெருவாரியான விஷயத்தில் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். ஸோ இப்படி மிகப்பெரிய அளவில் ஆளும் திமுக தரப்பு மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஸோ அதை மூடி மறைக்க பார்க்கத்தான் பல்வேறு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. 121 தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பில்லை. அதிகபட்சமாக 90லிருந்து 100 தொகுதிகள் தான் திமுக பெறும். அதுவே அவங்க போராடி தான், ஏன்னா சிட்டிங் அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஸோ விகடனுடைய சர்வே முடிவுகளில் நமக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் என்னென்னா 44% பேர் விஜய் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தாவேகா 3 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு முரண்பாடாக நான் பார்க்கிறேன். மேலும் இந்த சர்வே முடிவுகளில் விகடன் வந்து ஒரு புள்ளியை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்வே முடிவை எடுத்துட்டு அந்த சர்வே முடிவை தீர்க்கமாக சொல்லணும். இதுதான் நாங்கள் எடுத்தது, இதுதான் கள யதார்த்தம், இப்படி தான் இன்றைய தேதி வரைக்கும், இன்றைய நிமிடம் வரைக்கும் இதுதான் கள யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் கடைசியில் அவங்க பூசி மொழுகிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இந்த சர்வே ஏப்ரல் 8 முதல் 13ஆம் தேதி வரை எடுக்கப்பட்டது. கடைசி நேர கவனிப்புகள் இந்த முடிவை மாற்றக்கூடும். விட்டமின் பா இறக்கப்பட்டால் தொகுதியில் நிலைமை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய கட்சி களத்துக்கு வரும்போது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கணிக்க முடிவதில்லை. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறாங்க. முந்தைய வரலாறுகள் எதுவும் அந்த கட்சிக்கு இருப்பதில்லை. மேலும் களத்துக்கு அதிகம் வராவிட்டாலும், இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு, மேலும் களத்துக்கு அதிகம் வராவிட்டாலும் வீட்டுக்குள்ளேயே அரசியலை பேச வைத்திருக்கும் தாவேகா போன்ற கட்சியின் தேர்தல் தாக்கத்தை கணிப்பது மிகவும் சிரமமாய் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஏற்படுத்தும் வீரியம் இந்த முடிவுகளை மாற்றும் வல்லமை பெற்றது அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் முடிவுகள், சர்வே முடிவுகள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டு உடைய பெட்ரூமில், ஹாலில், லிவிங் ரூமில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய இன்ஸ்டா, யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்பா டிவி கேக்கு போடுப்பா, விஜய்க்கு ஓட்டு போடுப்பா,
அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குழந்தைகள் சொல்கிறது, பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பசங்கள் தானாகவே நோட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போது வரைக்கும் இந்த திமுகவை காப்பாற்றிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40s கிட்ஸு, 50s கிட்ஸு, 60s கிட்ஸ் இவங்க தான் வந்து இப்போது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 50s கிட்ஸு, 60s கிட்ஸ்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா திமுகவுடைய வாக்குகள் குறையும். அதுக்காக நான் அவங்கள தரக்குறைவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவங்க தான் வாக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விஜய் செய்யக்கூடியது ஒரு ஜெனரேஷனே மாற்றிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஒரு தலைமுறையை அவர் மாற்றுறாரு. ஸோ அதனுடைய வேலை வந்து உடனடியாக எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த தேர்தலில் ஓரளவு அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும். தந்தி டிவியோட வாக்கு சதவீதம் என்ன சொல்லுது, சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது, ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா வந்து பார்த்திங்கன்னா 23% 27% வாக்குகளை பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி முதல் முறை அரசியல் ஏறும்போது 23% ஒவ்வொரு தொகுதிகளிலும் வாக்குகளை பெறும்போது பாருங்க, மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பந்தான் உங்களுக்கு. அதுவும் நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,67,00,000 பேர் தான். இதில் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2,89,00,000 பேர், ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேர். பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேர் உள்ளனர். முதல் முறையாக வாக்களிக்கும், அதாவது இந்த 18 முதல் 18 வயது நிரம்பிய முதல் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, புதிதாக ஓட்டர் ஐடி வாங்கினவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12,51,000 பேர் இருக்காங்க. இந்த 12,51,000 பேருடைய வாக்குகளை இப்போதே எழுதி வச்சுக்கோங்க, டிவி கேட்க தான் போகும், எந்த கட்சிக்கும் போட மாட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு கூடுதலாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கை, அதாவது நம்ம சொல்கிறோம் குறைந்தது 92% வாக்குப்பதிவு தமிழகத்தில் இந்த தடவை நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக நான் இதை பார்க்கிறேன். மிகப்பெரிய அளவில் இந்த வாக்கு சதவீதம் இந்த தேர்தல் அதிகரிக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நாம் முதல்லிருந்து பதிவு பண்ணுறது தான், தமிழக வெற்றி கழகத்தால் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. குறைந்தது ஒரு 20 to 25 எம்எல்ஏக்களை அவர் பெறுவார். மிகப்பெரிய அளவில் 20 to 25 எம்எல்ஏக்களை பெறுவார். தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறும். இந்த 23%, 30% 32% வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் 2-3 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது. இன்றைக்கி திங்கட்கிழமை, வியாழக்கிழமை எல்லோரும் ஓட்டு போடும். ஸோ எல்லோரும் மறக்காமல் உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இது போன்ற தொடர்ச்சியான அரசியல் அப்டேட்டை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.